श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रुति। अस्मद् गुरुपरம்பராயே நமஹ. இதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா அது சர்வாத்மனா பிரமாணம்னு சொல்ல முடியாது, சர்வாத்மனா அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. அதனால எந்த இடத்துல இதுவா இருக்கோ பிராந்தி, பிராந்தி எங்க வரும்? பிரமை அப்படின்னாக்கா பாதிதமான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள்ல பிரமைன்னு சொல்லிடணும். மீதி அல்லாத இடத்துலயும் பிரமைன்னு சொல்லணும். மேலும் இது அந்நியாக்கியாதி அக்கியாதி ரெண்டு விஷயத்திலேயே முடிஞ்சிடும் அப்படின்றத சாதிச்சு முடிச்ச. இப்போ நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா, நாம யதார்த்த கியாதியை தான் ஒத்துருப்போம். அந்த யதார்த்த கியாதி அப்படின்னு சொல்லச்சு அது எப்படி வரும்? யாரு சொன்னா? இந்த ரெண்டு இதுதான் நீங்க சொல்றீங்க, அந்நியாக்கியாதி அக்கியாதின்னு ரெண்டு சொல்லிவிட்டே பேசுங்க. சுவாமி ரெண்டு சாதிக்கிறப்போ இப்ப யதார்த்த கியாதின்றது அவர் என்ன பண்றாங்க, ஆறாவது அப்படின்னு சாதிச்சிருக்கார். நியாயத்தத்துவ கிரந்தத்துல கிருஷ்ணன் நாதமணிகள் ஆறாவது தான் இந்த யதார்த்த கியாதி அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதை எப்படி நிரூபணம் பண்றது? ஏன்னா ரெண்டு தான் நீங்க சொல்லிட்டோ, இப்ப ஆறாவது இதுனாக்கா நடுவுல மூணு இருக்கே, அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்லணும். யதார்த்த கியாதின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். இது பிராச்சீன காரிகை ஒண்ணு உண்டு. மொத்தமே எத்தனை கியாதிகள் அப்படின்னு கேள்வி இருந்தது. ஆத்ம கியாதிஹி, அசத்யாதிஹி, அவாச்சிய கியாதிரேவச்ச, அந்யதா கியாதிரத்யேவம், அந்யதா கியாதிரத்யாதிஹி இத்யேவம் கியாதி பஞ்சகம் அப்படின்னு 5 சொல்லியிருக்கா. ஆத்ம கியாதி, அசத்யாதி, அவாச்சிய கியாதி, அந்யதா கியாதி, அக்கியாதி. ஆத்ம கியாதி அசத்யாதி இது ரெண்டும் பௌத்தால் சொல்லக்கூடியது. அவாச்சிய கியாதி அப்படிங்கிறது அத்வைதிகள் சொல்லக்கூடியது. பின்னாடி அதையும் கவனம் பண்ண போற. அதுக்கப்புறம் அந்யதா கியாதி அப்படின்றது சொன்னோம், நையாயிக்காள், அந்த மாதிரி பாட்ட மீமாம்சகாள், மாத்வாள் அவள்லாம் சொல்றது. அக்கியாதிகி அப்படிங்கிறது பிராபாகர மீமாம்சகன் சொல்றது. இதுல ஆத்ம கியாதி அப்படின்னாக்கா விஞ்ஞானமே ஆத்மா, விஞ்ஞானமே ஆத்மா, ஞானமே ஆத்மா அப்படின்ற இவ பௌத்தம். ஆனால் ஞானம்தான் ஆத்மா. அந்த ஞானமே வஸ்துவா தெரியுது, வஸ்துவா தெரியுதுன்ற ஞானமே வஸ்துவாக தெரியறதுனால இது ஆத்ம கியாதி அப்படின்னு அவ சொல்லுவா. வஸ்து ஞானம் வஸ்துவா தெரியறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றா கடகா அப்படின்னு சொன்னா, அல்லது நமக்கு தெரிஞ்ச பதார்த்தம் ஏதோ ஒரு வஸ்துவ சொல்ற தேவதத்தன் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவதத்தனை எப்படி இருக்கும், எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு பாருங்க, நான் திருவேங்கடமுடையான சேரிச்சேன், திருவேங்கடமுடையான சேரிச்சேன்னு சொன்னாக்கா நம்ம மனதுல திருவேங்கடமுடையான் எப்படி எழுந்து போயிருக்கேன்னு நமக்கு என்ன தெரியும். சேவிச்சிருப்போம், நிறைய வாட்டி சேவிச்சிருப்போம். அந்த சேவிச்ச திருவேங்கடமுடையானுடைய திருமேனி இருக்கே, அது மனசுக்குள்ள நமக்கு வந்துருந்தது. இந்த மனசுக்குள்ள பாருங்க ஞானம், இதுதான் திருவேங்கடமுடைய திருமேனியாக நமக்கு பிரதிபலிக்கிறது. வஸ்துதாக திருமேனின்றது கிடையாது. ஞானமே ஆத்மா, அதுவே திருமேனியா தெரிகிறது.
ஞானமே கடம், அதுவே கடம்ங்கிறதாக தெரியறது. இந்த மாதிரி ஆத்மக்கியாதின்லாம் அவ சொல்றா. அசத்யாதி அப்படின்னாக்கா எதுவுமே இல்லை வஸ்துவே. மாத்தியமிக பௌத்தம் சொல்றது வஸ்துவே கிடையாது, இல்லாத வஸ்து இருக்கிறதா தெரியுறதோ இல்லையோ, அதனால அது அசத்யாதி அப்படின்னு சொல்றாவ. கூடவே அவாச்சியக்கியாதி, அனிர்வச்சனீய கியாதின்னு அதுக்கு பேரு. அவாச்சியக்கியாதின்னா அனிர்வச்சனீயம், இதையும் சொல்ல முடியாது, சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, நம்ம கையிலும் சொல்ல முடியாது. சொல்றோம் பாருங்க, அத மாதிரி இது எப்படி இப்படியும் சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. சத்து அசத்து இது ரெண்டு காட்டிலும் வேறுபட்ட விலட்சணமானது ஒண்ணும் அவாக்கியம், அது சொல்ல முடியாதது, அனிர்வச்சனீயம் அப்படின்னு அவ சொல்றாரு. அது மூணாவது. அந்நியதாக்கியாதி அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன பாருங்க, நீங்க கயிற பாம்பா பாக்குறது, பிள்ளைங்களை வெள்ளியா பாக்குறது, இது அந்நியதா பானம், இது அந்நியதாக்கியாதின்னு சொல்றது. இது நையாயிக்கால், பாட்ட மீமாம்சகால், மாப்வாள் எல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு அக்கியாதி, இங்க அஜானமே கிடையாது. ஏன்னாக்கா வேதனை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால ரெண்டு ஞானத்துக்கு, கிரகணம் ஸ்மரணம், நம்ம பார்க்கிறது எதம்னுட்டு, ரஜதம்ன்றது ஸ்மரிக்கிறது, அப்படி ஸ்மரிக்கிறதா போயிட்டதுனால இந்த ஸ்மரிக்கிறது நமக்கு தெரியாது, கிரகிக்கிறதும் தெரியாது. ரெண்டுத்தினுடைய பேத அக்கிரகம், இத அக்கியாதின்னு அவ சொல்றான். இப்ப 5 கியாதி வந்துருக்கு. ஆத்மக்கியாதி, அசத்யாதி, அனிர்வச்சனீய கியாதி, அந்நியதாக்கியாதி, அக்கியாதி. எப்படி கியாதி பஞ்சகம் அப்படின்னு ஸ்லோகம். ஆத்மக்கியாதி ரசத்யாதி அவாச்சியக்கியாதி ரேவச அந்நியதாக்கியாதிரக்கியாதி இத்யேவம் கியாதி பஞ்சகம் அப்படின்னுட்டு சொல்றது. அதனால இப்ப என்ன எடுத்து யதார்த்த கியாதி நாம் சொல்றோம். இந்த யதார்த்த கியாதின்றது 6வது. இததான் நாதமுனிகள் நியாய தத்துவங்கிற கிரந்தத்துல யதார்த்த கியாதி ஷஷ்டி அப்படின்னு சாதிச்சுட்டார். ஷஷ்டி ஜெயம் யதார்த்த கியாதி அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார். இததான் யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேத விதாம் மதம் அப்படின்னு எம்பெருமானார் அனுவாதம் பண்றார். நாதமுனிகள் அனுகிரகித்ததை எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல அனுவாதம் பண்றார். சர்வமபி விஜானம் யதார்த்தமேவ, எல்லா ஞானமுமே யதார்த்தமா இருக்குது அப்படின்னு சொல்றேன். அதனால இது அயதார்த்தம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது, எல்லாமே யதார்த்தம் தான் இருக்குது. அதனால நீ அயதார்த்தம்னு சொன்னா கூட, பொய்யானது அப்படின்லாம் நீ சொன்னா கூட அத யதார்த்தம் தான் அது. சரி, இப்ப எல்லாமே யதார்த்தம் நீ சொல்ற, பிரபாகரான அந்த மாதிரி இருக்கா. எல்லாமே யதார்த்தம் சொன்னாக்கா அயதார்த்தமான ஞானம் யதார்த்தமா எப்படி வரும்? அயதார்த்தமானது, பொய்யானது, தவறான ஞானம் தானே. ஒரு கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு சொன்னாக்கா அது தவறான ஞானம் தானே. அந்த தவறான ஞானம் எப்படி உண்மையான ஞானமா ஆக முடியும்? அது எப்படி வரும்? அது எப்படி விவகாரம் எப்படி அது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, பாதிதம் விவகாரம் அது அயதார்த்தம், அபாதிதம் விவகாரம் அது யதார்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ நான் பார்த்தேன், இது கயிறு அப்படின்னு சொன்னேன், நீங்களும் கயிறுன்னீங்களோ, இன்னொருத்தர் கயிறுன்னா எல்லாருமே கயிறுன்னு சொல்லிட்டா. அதனால இங்க அபாதிதமா இருந்து அந்த ஞானம். ஆனா அடைய நோண்டி பார்த்துட்டு இது பாம்பு அப்படின்ற, நீங்க எல்லாரும் அதெல்லாம் கிடையாது, இது கயிறுன்னு. இப்ப நான் பாம்புன்னு சொல்லிட்டேன், நீங்க எல்லாரும் கயிறு தான் இது அப்படின்னு. அப்ப என்ன எடுத்து பாம்புன்ற ஞானமானது கயிறுன்ற ஞானத்தினால பாதிதமாப்பு எடுத்து, அப்படி பாதிதமாப்பு எடுத்துனாக்கா அது அவிசம்வாதி.
விசம்வாதி அல்லது அவிசம்வாதி, சம்வாதி இல்லை, எல்லாம் ஒத்துன்றது இல்லை. அதனால அவிசம்வாதியா இருக்கக்கூடியது. அதனால அது பாதிதம், பாதிதமா போயிடுவே, அது அயதார்த்தம். ஆனால் சம்வாத ஞானம் எல்லாரும் ஒன்னா ஒத்துண்டாக்கா அப்போ அது யதார்த்தமா இருக்குது, அபாதிதமா இருக்குது. அதனால இந்த மாதிரி விவாதத்தை அங்கீகரிச்சு ஆகணும். அதனால சரி, இந்த பிரவൃத்தியில சம்வாதம் வரணும், பிரவൃத்தியில அசம்வாதம் வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிழிஞ்சல பார்த்து வெள்ளின்னு வந்தது, உடனே இது வெள்ளி இது அப்படின்னு ஒருத்தன் எடுக்க போறான். கிட்ட போய் பார்த்து எடுத்து பார்த்தா கிழிஞ்சிருந்தான், அது வெள்ளி இல்லை. அப்போ அந்த பிரவൃத்தியில என்ன பிரயோஜனம்? பணம் என்னது? ஒரு வெள்ளிய பார்த்தாக்கா உடனே ஒரு வஸ்து பண்ணணும், ஒரு வஸ்துவை பண்ணணும். ஒரு வெள்ளி கட்டியை பார்த்தான்னா அதை எத்தனை பண்ணணும்னாக்கா புறானுக்கு கண்டர் பண்றோம், அல்லது உத்தரணை பண்றோம், பிரதிகிரக பாத்திரம் பண்றோம், வட்டியல் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரவೃத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது சம்வாத ஞானம், சம்வாத பிரவೃத்தி. ஆனால் பிரவೃத்தியில அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்சல பார்த்தா அது பண்ண முடியாது. அப்ப அதுக்கு பேர் என்னதுன்னா விசம்வாதம் அப்படின்னு சொல்றோம். அதனால ஞானம் வந்தது, வெள்ளிய பார்த்துட்டு வெள்ளியிலே ஞானம் வந்தது. அதுக்கப்புறம் பிரவೃத்தியும் அந்த வெள்ளியிலேயே பிரவೃத்தி வருது. அப்படி வந்ததுன்னாக்கா ஞானமும் சரி, பிரவೃத்தியினுடைய பிராப்தி அதை அடையறதும் சரி. வெள்ளியும் ஞானம் வந்தது, அதை எடுத்து பார்க்கறது வெள்ளியாவே தெரியுது. அப்படி ரெண்டும் ஞானம் பிராப்தி ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னாக்கா சமான விஷயமா இருக்கணும். அது பிரமாணமான ஞானம், அது யதார்த்தமான ஞானம். ஆனால் ஞானம் வெள்ளின்னு வந்தது, பிரவೃத்தி மாத்திரம் எடுத்து பார்க்கறது அது வெள்ளி இல்லை, பிராப்தி வெள்ளி இல்லை. பார்க்கறது மாத்திரம் ஞானம் மாத்திரம், ஞானம் வெள்ளின்னு ஞானம் மாத்திரம் வந்தது. ஆனால் அதை எடுத்து பார்த்தா வெள்ளியா இல்லை. அப்ப என்ன எடுத்து? ஞானம் வேறு, அடைஞ்சது வேறு, ஞானமும் பிராப்தியும் வேற வேற. அதனால அத பிரமை அப்படின்னு சொல்றோம். அதனால ஞானமும் பிராப்தியும் சமான விஷயமா இருந்தாக்க அது பிரமாத்மகமான ஞானம். அதே ஞானமும் பிராப்தியும் வேறு வேறா போயிடுத்துன அசமான விஷயமா போயிடுத்துனாக்க அந்த ஞானமானது பிரமாத்மகம் ஞானம் அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் விவகாரத்துக்கு சரியானது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். சரி, இப்ப நீயே சொல்லிட்ட, எது பிரமாத்மகம் ஞானம் அது பாதிதம், அது விசம்வாதமா இருக்கும், அசமான விஷயமா இருக்கும் நீ சொல்லிட்டேன். ஆனால் கிழிஞ்சல பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு ஞானம் வந்ததுன்னாக்கா அது யதார்த்தம் அப்படின்னு நீ சொல்ற, யதார்த்தம் சொல்றது. அப்போ அங்க ரஜதமே இல்லையே. கிழிஞ்சல பார்த்தேன், எடுத்து பார்த்தாக்கா ரஜதம் இல்லைன்னு நான் எடுத்து, ஆனால் அதை போய் நீ யதார்த்தம் எப்படி சொல்லி அங்க எப்படி நீ இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இதுல நீ கேக்குறது சரி, கிழிஞ்சல்ல ரஜதம் அப்படின்னு வருது, அது சத்தியம்தான். இங்க அதே மாதிரிதான் காணல் நீர் இருக்கு, சூரிய கிரணங்கள், அதை பார்த்து தூரத்துலன்னு பார்த்துட்டு வெயில் காலத்துல காணல் நீர் தெரியுது, நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். அந்த காணல் நீர் அது கூட உண்மைதான். அதே மாதிரி சுவாப்ன பதார்த்தங்கள், சொப்னத்திலே உணவோ நம்ம விஷயங்களை பார்க்கணும், அவைகளும் உண்மைதான் இங்க இதுல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஸ்ருதி நயம், ஸ்ருதி நியாயம். நியாயம்னாக்கா தர்க்கம் யுக்தி அப்படின்னு அர்த்தம். வேதத்தினாலையும் தெரியும், யுக்தியினாலையும் தெரியும், அல்லது வேதம் அங்கீகரித்த யுக்தி, அதாவது நல்ல தர்க்கம், வேதத்தோட கூடின தர்க்கம்,
அதனாலயோ வந்துடும். அது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, பாஷ்யக்காரர் என்ன பார்த்துருக்க, இந்த சுவாப்ன பதார்த்தங்கள், அதாவது சூத்திரக்காரர் திருவள்ளுமாக அது ஏற்கனவே வந்திருக்கதெல்லாம். சந்தியாதிகரணம்னுட்டு 3வது அத்தியாயம் 2வது பாதம் முதல் அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல சந்தியாதிகரணம். அதுல மாயா மாத்திரந்த காட்சியேன அனபிவியக்த ஸ்வரூபத்வாதன்னு சித்தாந்த சூத்திரம் அத சொல்லி இது ஆச்சரியமான சிருஷ்டி எம்பெருமானுடைய அப்படின்னு சாதிச்சிருக்கேன். எல்லாமே எம்பெருமானுடைய படைப்புக்கு விஷயமாகுது. அவாவாவுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக அவாவா மாத்திரம் அனுபவிக்க வேண்டியதான பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான் பகவான். பகவான் சிருஷ்டிச்ச விஷயங்கள்லாம் அது அவாவா மாத்திரம் அனுபவிக்கிறது. இன்னொரு விஷயம் அங்க சாதிச்சிருக்க, மொத்தம் நான் கனவு காண்றேன். கனவு காணச்ச எனக்கு ஒரு கன்னியா பொண்ணு ஒரு குழந்தை ஏற்றுனரா மாதிரி எனக்கு கனவு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா எனக்கு சுபசகுணமா இருக்கும். அதே ஒரு குரூரமா கடவரமா பருப்பான பல்லு அப்படின்னா இருக்கிற ஒருத்தன் கனவுல வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி குரங்கு கனவுல வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, அபிதயம் கிடையாது. நம்ம கெடுதல் தான் விரும்புது. பிராட்டியே சொல்றான், அனுமாரம் பார்த்துட்டு இது குரங்கு நான் தூங்குறதே கிடையாது, இது சொப்னத்துல கணக்க குரங்கு வந்ததுன்னாக்க இது நமக்கு அபிதயம் வராதே, நல்லது வராதே. ஆனால் இந்த குரங்கை பார்த்தாக்கா எனக்கு நல்லது தெரியுது, மனசுல ஆனந்தம் வருது, அதனால நான் தூங்கல, இது சொப்னம் இல்லை அப்படின்னு பிராட்டி சொல்றா சுந்தரகாண்டத்துல சிவராமாயணத்துல. அதனால இப்போ இது உண்மையா இருந்தாதான் இதெல்லாம் வரும். நம்ம பார்க்கறது உண்மையா இருந்தால்தான் அது நமக்கு அனுகூலமாக இருக்கும். பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு எப்படி சுபகுணம் வரும்? அது வராது. ஆகையினால இது சிருஷ்டி வேதம் சொல்றது பகவானே சிருஷ்டிக்கிறான், பகவானே சிருஷ்டிக்கிறான்றத சாதிச்சிருப்போம். சந்தியே சிருஷ்டிராகி நிர்மாதாரன் ஜெய்கே புத்திராதிகத்தை 2 சூத்திரம் பூர்வபட்ச சூத்திரம். அதனால சித்தாந்த சூத்திரமோ மாயா மாத்திரம் ஆச்சரியமானது இது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதனால இது வேதம் சொல்லிருக்கு பகவான் சிருஷ்டித்ததாக. அதனால அங்க தவறே கிடையாது, சத்தியமானது. அவாவா அனுபவிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் தூங்கி எழுந்து பார்த்தாக்கா நான் கண்டது சொப்னம்தான். அதனால அங்க பாஷ்யம் அர்த்தானாமேவ பாத்தியத்துவம் நது ஞானானாம் அப்படின்ற வஸ்துக்கள் தான் அங்க பாதிக்கப்படுகிறது. நான் நிறைய பணம் வந்த மாதிரி கனவு கண்டேன், எழுந்து பார்த்தாக்கா அந்த பணம் இல்லை. அதனால அந்த பதார்த்தங்கள் இருக்கு பாருங்க, சொப்னத்துல காண்ற பதார்த்தங்கள், அவைகள் தான் அங்க பாதிக்கப்படுகிறது. ஞானம் பாதிக்கப்படல, ஞானம் அப்படியேதான் இருக்கு. எத்தனையோ வாட்டி ஸ்ரீமுக்தம் பெரியாண்டவன், அந்த மாதிரி முப்பரேஷிங்க சுவாமி இவாள்லாம் நிறைய வாட்டி கனவுல வந்திருக்கா. எங்க தாயார் தோப்புனா அடிக்கடி வந்திருக்கா. இப்ப இவாள்லாம் எனக்கு வந்து காத்தால எழுந்தேன்னா நான் ஆனந்தப்படுவேன். ஏன் ஆனந்தம்? நம்ம மனுஷா நம்ம கனவுல வந்துட்டாலே அப்படின்னு சுவாமியோ ஆண்டவனோ ஐஷிங்கரோ அல்லது மகான்கள் எங்க தாயார் தோப்புனார் இவாள்லாம் வந்தா சந்தோஷப்படுறோம். அதே நமக்கு பிடிக்காத வாழோ அல்லது பிடிக்காத விஷயமோ வந்துட்டோம்னாக்கா நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ வருது. அந்த பதார்த்தங்கள்லாம் பாதிதமா இருந்தா கூட ஞானம் எப்பொழுதும் அப்படியேதான் இருக்கு. எனக்கு கனவுல இது வந்தது, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால இது சத்தியமான விஷயம். சரி, இப்ப இங்க விஷயம் எப்படி? இதம் ரஜதம், இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இது எப்படி உண்மை அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். இது பஞ்சீகரண பிரக்கிரியை. பஞ்சீகரண பிரக்கிரியினால அது வருது. பஞ்சீகரண பிரக்கிரியன்றது வேதம் சொல்றது, நாங்க சொல்லல. திருவுட்கரணம் பஞ்சீகரணம் எல்லா வஸ்துக்களையும்
வஸ்துக்களையும் எல்லாம் இருக்கு. அதனால அனைத்து வஸ்துவனுடைய அவயவங்களும் அனைத்து வஸ்துக்கள்லயும் இருக்குது. அதனால அது சத்தியம்தான். அன்னைக்கே சொன்னோம், சோமாபாவே பூதீக கிரகணம் விதி சோதிதம் சோமாவை வசத்பாவா இது நியாய விதோ மிகுவோ ஸ்ரீவாஷி சுத்தி. சோமனத்தை கிடைக்கலையா, பூதிகளத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு வேதமே சொல்றது. விதி சோதிதம். இத வந்து ஏன் அப்படின்னா மீமாம்சைகள் இருக்கா, சோமாவைவ சத்பாவா, சோமலத்தையினுடைய அவயவங்கள் அந்த பூதிகத்துல இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த பூதிகத்தை எடுத்துக்கோங்க, சோமனத்தை கிடைக்கல என்ன அப்படின்னுட்டு நியாய விதாக பூர்வமீமாம்சைகள், அந்த பூர்வமீமாம்சைகள் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதனால அதை ஒத்துக்கணும். அதே மாதிரிதான் காணல் நீர்ல கூட சரி, அந்த சூரிய கிரணங்கள் அதுதான் காணல் நீராக நமக்கு தெரியுது. அந்த சூரிய கிரணம்ன்றது தேஜோ மகாபூதம். அதுல ஜலத்தினுடைய அவயம் இருக்கு. ஆனால் அது நிறைய இல்லை, அது விரளமாதான். அது மாதிரிதான் கிழிஞ்சல்லையும் வெள்ளியினுடைய அம்சம் இருக்கு. வெள்ளியினுடைய அம்சம் இருந்தாலும் நிறைய அம்சம் இல்லை. அதுல குறமான அம்சம் இருக்கிறதுனாலதான் வெள்ளி பாத்திரங்களால பண்ண முடியறது இல்லை. அத மாதிரிதான் காணல் நீரும் அந்த மாதிரி வச்சுருந்தோம். இது வந்து நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. அதனாலதான் நியாய தத்துவத்துல பகவான் நாதமணிகள் எல்லா ஞானமும் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பாஷ்யக்காரர் நிறைய விஷயங்கள் உதாரணம் காமிக்கிறார். ஃபேன் ஓடுறது பாருங்க, ஃபேன் ஓடுறது, காத்தாடி ஓடுறது, அது சுத்தின்னு இருக்கும். வேகமா சுத்துற சமயத்துல ஒரே ஒரு தட்டு சுத்துற மாதிரி தான் தெரியும். உண்மையிலேயே 3 ரெக்க 4 ரெக்க இருக்கும். ஆனால் அந்த வேகமா சுத்துக்க நமக்கு அது தெரியறது இல்லை. நமக்கு தெரியாததுனால என்ன எடுத்தது அப்படின்னாக்கா, ஒன்னே ஒரு தட்டு சுத்தின்னு இருக்கு அப்படின்னு தோன்றது. அந்த வேகத்தினால அலாத்த சக்கரம்னு உதாரிச்சிருக்காரு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால அந்த வேகமா சுத்துறதுனால நமக்கு தெரிய மாட்டேன்றது. அந்த வேகம் கிரகிக்கப்படலை. நடுவுல இருக்கக்கூடிய 3 ரெக்க இருக்கு, நடுவுல ஃப்ரீயா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அது தெரியாததுனாலதான் நமக்கு இத மாதிரி சந்தேகம் வந்துடுறது. மற்றபடி அங்க இருப்பது 3 வேதம் கிரகிக்கப்படல. அதனால நமக்கு யதார்த்தமா தெரிகிறது, ஒரே மாதிரி தெரிகிறது. இத மாதிரி நிறைய சாதிக்கிறார். சந்தேகம் வந்து சந்தேகம், இது வந்து மனுஷனா அல்லது புருஷனா அல்லது மரமா அப்படின்னு சந்தேகம் வந்து இருக்குல்ல. ஏன் அந்த மாதிரி வந்ததுன்னாக்கா, புருஷனுடைய தன்மையும் மரத்துல இருக்கு, மரத்தினுடைய தன்மையும் புருஷன் கிட்ட இருக்கு. ஐட்டா இருக்கான், உபரமா இருக்கான், அசங்கரான். மரமும் அதே இருக்கு, மரமும் உபரமா இருக்கு. இத மாதிரி பார்க்கச்ச தானுருவா புருஷோவா, மரமா புருஷனா அப்படின்னு சந்தேகம் ஆகுது. இப்ப அந்த அம்சம் இருக்கோ இல்லையோ, அதனாலதான் சந்தேகம் வருது. அதனால இது இப்படி இருக்கிறதுனால இந்த வந்து எல்லாம் உண்மைதான், யதார்த்தம் தான். சரி, இத வந்து யதார்த்தம் நீங்க சொல்றீங்க, ரொம்ப சரி. ஆனால் திருப்பி பழைய கேள்வியே, பிரமை அப்படின்றத விவாகம் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, அதை சாய்க்கிற எது காரிய சமர்த்தமா இருக்குதோ, ஒரு காரியத்தை பண்றதுக்கு தகுதி வாய்ந்ததா இருந்ததுன்னாக்கா அது பிரமை. ஒரு காரியத்தை பண்றதுக்கு தகுதி வாய்ந்ததா இல்லை அப்படின்னாக்கா அது பிரமை. அது அயோக்கியம், யோக்கியம் இல்லை, தகுதி வாய்ந்ததா அல்ல. என்னது அப்படின்னாக்கா, கடையில வெள்ளிய பாக்குறோம், கடையில இருக்கிற வெள்ளிய வாங்கிட்டு வந்தாக்கா உடனே வெள்ளி தட்டு பண்ணலாம், பாத்திரம் பண்ணலாம், எத்தனையோ பண்ணிக்கலாம் அதுல. ஆனால் கிழிஞ்சல்ல இருக்கக்கூடிய ரஜதம் இருக்க வெள்ளி இருக்கு, அதை கொண்டு பண்ண முடியுமா?
அதை கொண்டு பண்ண முடியாது இல்லையோ. கிழிஞ்சல்ல இருக்கிற ரகத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு எந்த வஸ்துவும் பண்ண முடியாது. அதனால எதை பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த காரியத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது பிரமாணம், பிரமாத்மகமான ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அதை பண்ண முடியாது, அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னாக்கா அது பிரமாத்மகமான ஞானம். அது அதனால யோக்கியம் அயோக்கியம் அப்படின்னுட்டு பிரிக்கிறார் சுவாமி. முதல்ல பாதிதம் அபாதிதம், யதார்த்தம் அப்படின்னாக்கா அபாதிதம், அயதார்த்தம் அப்படின்னாக்கா பாதிதம் அப்படின்னு சாதிச்சார். இப்ப இங்க எப்படி பிரமாத்மகம்ன்றது சொல்லும் பொழுது எந்த வஸ்து காரியத்தை செய்வதற்கு நம்ம விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு தகுதி வாய்ந்ததா இருக்கோ, சமர்த்தமா இருக்கோ, அது யதார்த்தம். அது இல்லை என்ன அயதார்த்தம். கிழிஞ்சல்ல அந்த தகுதி இல்லை. ஆனால் கடையில இருக்கக்கூடிய வெள்ளியில அது இருக்கு. அது இருக்கிறதுனால அந்த இடத்துல அது யதார்த்தம் சொல்றாங்க. சரி, இப்போ இதுவரையும் சரி, பிரமை அர்த்தமாகுது. ஆனால் இது யோக்கியம் இது அயோக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஏன் அந்த மாதிரி வந்தது? யோக்கியமான வஸ்துவை யோக்கியமா தான் பார்க்கணும், அயோக்கியமான வஸ்துவை அயோக்கியமா தான் பார்க்கணும். ஆனா கிழிஞ்சலை பார்த்துட்டு ரசத்தம் ஞானம் வந்துருச்சு, அயோக்கியமான ஞானம் வந்தது. தகுதி இல்லாத ஞானம் கிழிஞ்சலை பார்க்கச்சே வருது. அந்த மாதிரி எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னாக்கா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்தினுடைய அக்கிரகணம். வேதத்தினுடைய அக்கிரகணம் இதான். இது நமக்கு வேதத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அததான் கிரகிக்கிறது. அததான் நம்ம கிரகிக்கிறது, அதுலதான் நமக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகம் வந்துருச்சுன்னாக்கா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வேத அக்கிரகணம், அதுக்கப்புறம் விற்கிறது வாங்கிறது, இவைகள்லாம் எடுத்துக்கணும். அது அதாவது என்ன அர்த்தம்? கடையில இருக்கக்கூடிய வெள்ளியை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களால வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும். ஆனால் கிழிஞ்சல்ல இருக்கக்கூடிய வெள்ளி அது மாதிரி பண்ண முடியுமா? அது வராது. அதனால வேதாக்கிரகம், வேதத்தினுடைய அக்கிரகம் தான் அந்திமமான நிர்ணயம் பண்றது. கடைசி நிர்ணயத்தை பண்றது எது அப்படின்னா வேத அக்கிரகம் தான். வேத அக்கிரகம் தான். இதுதான் அச்சாதிவாதம் சொல்றது. இத நாமும் அப்படிதான் ஒத்துக்கணும். முக்காவாசி பிரபாகரன் சொல்றதுதான் நாம ஒத்துருக்கோம். சரி, நீ எல்லா ஞானமும் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்ட. அதுக்கு நியமம் எப்படி? ஏன்னா எல்லா ஞானமும் யதார்த்தம் சொன்னா ஒரு இடத்துல விஷயமே கிடைக்கிறது, இன்னொரு இடத்துல விஷயமே கிடைக்கலையே. அதனால அது எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா ஞானம் சொன்னாக்க எல்லாம் சத்தியம்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லிருக்கோம். அது இப்போ பிரமாத்மகமான ஸ்தலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு இன்னும் ஞானமே வரலையே அப்படின்னு சொல்றோம். இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். இப்ப சேவிக்கிச்சு இந்த கஷ்டத்தை சேவிக்கும் பொழுது சில சமயத்துல நமக்கு என்ன தோன்றது? இது ஞானமே நமக்கு வரல, புரியவே இல்லையே இந்த விஷயம் அப்படின்னு தோணும். இன்னும் சில சமயங்கள்ல விஷயம் புரிஞ்சிடும். அப்போ எனக்கு நல்லா விஷயம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்றோம். அது அதனால இப்ப இது சத்தியம் இது அசத்தியம் எப்படி சொல்ல முடியும்? நான் பாடம் நம்ம சொல்லும் பொழுது, பாடம் கேட்கும் பொழுது சில சமயம் புரியுதுன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? எனக்கு சத்தியமான விஷயமே எனக்கு கிடைச்சிருக்கும். விஷயம் கிடைச்சதுனால இந்த ஸ்லோகத்தினால இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது
அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனால இது உண்மையானது அப்படின்னு வருது, யதார்த்தம் சொல்லலாம். இப்ப எனக்கு ஞானமே வரலையே இந்த ஸ்லோகத்தை பார்த்தாக்கா, இந்த ஸ்லோகத்தை விஷயத்தை கேட்டா கூட ஒண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னு நமக்கு தோன்றது. அப்படி தோணுச்சுன்னாக்கா அத யதார்த்தம் சத்தியம் எப்படி நீங்க அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சுவாமி இந்த சமாதானம் சாய்க்கிற ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டோம். ஞானமானது நிர்விஷயமா வருதுன்றது கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஞானம் வருது. யதார்த்தமான விஷயம் சொல்லி யதார்த்த ஞானத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. ரெண்டாவது. மூணாவது, யதார்த்தம் ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அயதார்த்தம்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு தோன்றது. இப்போ இந்த யதார்த்தமா இருக்கிறது எப்படி, அயதார்த்தமா எப்படி இருக்கிறது எப்படி, அதுதான் நமக்கு தெரியல. அது ஒன்றுதான் தெரியல. அங்க சந்தேகம் வரலாம் அல்லது புரியாம இருக்கலாம், ஒண்ணு ரெண்டு. ஆனால் ஒரேடியா விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டோம், நிர்தர்மகமான ஞானமே வராது. யாரோ ஒருத்தர் பேசுறான்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை கிரகிக்காம நாம இல்லை. அவாவாளுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஏதோ ஒரு விஷயம் ஆயிடும். அதனுடைய வைசத்தியம் விஷதமா சொல்றது, விஷதமா புரியறதுன்றது எல்லாருக்கும் கிடையாது. ஏதோ வரும் ஏதோ போகும். அதனால ஞானமானது விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால ஞானத்துல விஷயம் அப்படின்றது இங்க காரணம் இல்லை, பிரத்யக்ஷம். அதனாலதான் பாருங்க, என்ன என்னைக்கோ நடந்தது, எப்பவோ நடக்க போகுது. அப்ப என்ன ஆகுது, அது ரெண்டுமே விஷயம் ஆகுது இல்லை, நமக்கு ரெண்டுமே விஷயம் ஆகுது இல்லை. என்னைக்கோ நடந்தது, எங்க தோப்பனா பரவ வச்சு 46 47 வருஷம் 48 வருஷம் ஆயிடுச்சு. பிப்ரவரி 4ஆம் தேதி வந்ததுன்னாக்கா அன்னைக்கு கிருஷ்ண தம்பிய அன்னைக்கு தோப்பனாட்டுறது வருது சாப்தம். அன்னைக்கு வந்ததுன்னாக்கா 48 வருஷம் முன்னோடு 48வது ஆரம்பம் ஞாபகம். இப்ப அன்னைக்கு நாங்க எங்க தோப்பனார்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ பிரத்யக்ஷம் இல்லதான், ஆனால் ஞான விஷயமாகுதா இல்லையா? அப்போ விஷயமாகுது. பின்னாடி எனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைக்கு வளர போகுது, வளராம இருக்கும் அது குழந்தை பிறந்ததுன்னு நிச்சயம் வளரும். அது எனக்கு விஷயம் ஆகலதான், நான் பார்க்கல. இன்னும் குழந்தை வளர்றத நான் பார்க்கல, குழந்தை பிறக்கத்து. ஆனால் விஷயமாகிறதா இல்லையா? எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை வளரும், பேசும், நடக்கும், விளையாடும், கல்யாணம் பண்ணிக்கும், குழந்தை எடுத்துக்கும், எத்தனையோ நமக்கு தெரியுது. இப்ப இதெல்லாம் பிற்காலத்துல நடக்க போறதா இருந்தா கூட ஞானத்துக்கு விஷயமானது வரதாச்சே. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆரம்பத்திலேயே. ஞானம் அதீதமோ அநாகதமோ அது கூட நமக்கு விஷயமாகிறது. அதனால இந்த இடத்துல வீணான விரோதம்னா வேண்டாம், விரோதமே வேண்டாம். அதனால இதம் ரஜதம் அப்படின்ற இடத்துல எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாக்கா, இது கூட ஒரு பிரத்யக்ஷமான ஞான விஷயம்தான். ஞான விசேஷமா பிரத்யக்ஷமான ஞான விசேஷம். அது இதம் அப்படின்றதுனால பிரத்யக்ஷமான விஷயம் தெரியுது. ரஜதம் அப்படின்றதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விசேஷனம் தான், அது விசேஷம் இதம். ஆனால் விசேஷனம் ரஜதம்ங்கிறது அது மாத்திரம் வேத அக்கிரகணத்தினால நமக்கு சரியா தெரியல. ஆகையினால நாம் என்ன நினைச்சுன்றோம், வேத அக்கிரகம்ன்றதுனால ரஜதத்தை பார்க்கிறேன், வெள்ளிய பார்க்கிறேன். அப்ப ஸ்மிருதி நமக்கு வரல அது அப்படின்னு. இத அத்தியாதிவாதம் ஸ்மிருதி பிரமோஷவாதம்னு அவ சொல்றான் பிரபாகர மீமாம்சகர். ஸ்மிருதி தெரியல, இதான் ஸ்மரண ஞானத்தினாலதான் ரஜதம் வந்ததுன்னு தெரியல. அதனால அத்தியாதிவாதம் ஸ்மிருதி பிரமோஷவாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல அவ என்ன பண்றா, அந்நிதாக்கியாதிவாதிகள்லாம் ஸ்மிருதி தெரியலன்னு சொல்றது ஒண்ணு, ரெண்டாவது ஒண்ணு இருக்குது
ஸ்மிருதி தெரியல, பிரத்யக்ஷமா ஒண்ணு தெரியறது இடம்னு. அந்த ரெண்டும் சேர்ந்தவைதான். ஸ்மிருதி தெரியல, ரஜதம் ஸ்மரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியல, அது உண்மை. அந்த மாதிரி பிரத்யக்ஷமா இதம் முன்னாடி ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னு இதம்னு கிரகிக்கிறவங்க அது இருக்கிறதுனால பிரத்யக்ஷ கிரகணம் இருக்கு. ரெண்டு இருக்கிறதுனால இது அந்யதாக்கியாதின்னு அவ சொல்றா. யாரு? நையாயிக்காள் இவாள்லாம் சொல்றாரு. ஆனால் நாமளும் என்ன சொல்லிட்டோம், பாஷகார் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இது சுவாரஸ்யம் அந்நிதாக்கியாதியில இருக்குது, அக்கியாதியில லாகவம் இருக்குது, சுலபமா புரியுது. வேதம் கிரகித்தம், வேதம் கிரகிக்கப்படல. ஸ்மிருதிக்கும் அத மாதிரி பிரத்யக்ஷத்துக்கும் வேதம் கிரகிக்கப்படல, அவ்வளவுதான். அது முன்னுட்டு தான முடிவு எடுத்து அது. அதனால அதுவே ஒண்ணு, அது அந்த ஒன்னே போரும். அது மேல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, வேத அக்கிரகணம். அந்த வேத அக்கிரகணத்துல கூட சத்தியமான ரஜதத்தினுடைய அம்சம் கிழிஞ்சல்ல இருக்கு. அதனால ஒரே ஞானம் அது அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றதுனால எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இது விரோதமே கிடையாது இங்க. ஆகவே யதார்த்தக்கியாதின்னு இதை நாங்க சொல்றோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். நாபைருக்தா யதார்த்தா விமத மதிரபி நியாய தத்வே ததேதத் பாஷ்யே அனுக்தம் ததத்ர வியவஹிருதிருபயி பாதிதா அபாதிதாக்யா சுக்தௌ ரூப்யம் பிரபாம்பஹ ஸ்ருதிநயவசதः ஸ்வாப்னமபி அஸ்து சத்யம் யோக்யாதிபேத அக்ரஹ இஹ சரமாம் காஹதே சம்பிரதிஷ்டாம் அப்படின்னு ஸ்லோகம் சுவாமி சாதிக்கிறார். அபி யத்யபி எப்படியாயினும் நாதைஹி பகவான் நாதமுனிகள் அந்த மகானால நியாயத்தத்துவன்ற கிரந்தத்துல விமதமதி இந்த மாதிரி ஞானம் இதம் ரஜதம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வரக்கூடிய சந்தேகாஸ்பதமான ஞானம், அது அயதார்த்த ஞானம் லோகத்துல பிரசித்தி. அதவா அல்லது அப்படி அப்படின்னாக்க அது விமதமா சொன்னா கூட சந்தேகமா சொன்னா கூட யதார்த்தா உக்தா, யதார்த்தம் தான் ஞானம் அப்படின்னுட்டு சொல்லிருக்க நாதமுனிகள் அனுகிரகிச்சிருக்க யதார்த்தான்னு. அது மட்டும் இல்ல, அதேதது இந்த விஷயமானது யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் அப்படின்ற ஸ்ரீசூக்தியினால பாஷ்யேப்பி அனுக்தம் ஸ்ரீபாஷ்யத்திலையும் எம்பெருமானாரால அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கு. இது என்னன்னா யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேத விதாமகம் அங்க சாதிச்சிருக்காரு. வேத விதா அப்படின்னா பிரபாகர மீமாம்சகால் அர்த்தம். பிரபாகர மீமாம்சகால தான் பாஷ்யக்காரன் அதிகம் ஒத்துன்னு போறேன். இப்ப என்ன கேள்வி வந்தது, இப்ப அயதார்த்தமான ஞானம் எப்படி யதார்த்தமா மாறுறது அப்படின்னு. அதற்கு பதில் அது ஆகையினால அத்திர யதார்த்தம் சொல்லிட்டேன். அந்த யதார்த்தம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அத்திர இந்த விஷயத்துல வியவஹிருதி யதார்த்தம் தான் எல்லாம், ஆனால் இது யதார்த்தம் இது அயதார்த்தம் அப்படின்னு விவகாரம் இருக்கு பாருங்க. உபயி இந்த ரெண்டுமே பாதித அபாதிதாக்கியா, பாதிதமான விவகாரம் அப்படின்னாக்க அயதார்த்தம், அபாதிதமான விவகாரம் அப்படின்னாக்க யதார்த்தம். அதாவது சம்வாதி பிரவர்த்தி ஜனகம் ஞானம், அது அபாதி. சம்வாதி எல்லாரும் ஒத்துண்டது, பிரவர்த்தியும் சரியா அமையிறது. இது வெள்ளி அப்படின்னா அந்த வெள்ளி இது பண்றதுக்கு அது அமையிறது. அதனால சம்வாதி பிரவர்த்தி ஜனகமான ஞானமா இருந்தா அபாதிதம்
அது யதார்த்தம். விசம்வாதி பிரவృத்தி ஜனகம். விசம்வாதி பிரவృத்தி ஜனகம்னா அது பாதிதமா போயிடும். ஏன்னா மாறி மாறி அபிப்பிராயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு. அதனால இது பாதிதமா போயிடுறது. அதனால இப்ப சம்வாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளிஞ்சலை பார்த்து கிளிஞ்சலாவே ஞானம் வந்தது, அதுக்கு அனுகுணமாகவே பிரவೃத்தி வந்தது. அப்படியானாக்கா அது சம்வாத ஞானம். எல்லாம் ஒண்ணா இருக்கும். விசம்வாதம்னா என்ன அர்த்தம்? எந்த ஞானமா கொண்டு வரும், ஆனால் அடையிறதோ பிரவೃத்தியோ வேற மாதிரியா இருக்கும். அதை கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளியும் ஞானம் வரும், வெள்ளியும் ஞானம் வந்து, ஆனா அது எடுக்க போகிறதே வெள்ளி இல்லை, கிளிஞ்சல் தான் அது. அந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா அது விசம்வாதி. விசம்வாதி ஞானம் போயிடவே அது பாதிதம். அதனால அது பிரமாத்மகம் ஞானம். அதே சம்வாதாத்மகமான ஞானம் அப்படின்னாக்கா அது அபாதிதமா இருக்கிறதுனால அது யதார்த்தம். சரி, அதுக்கு மேல கேட்கிறேன், இது எப்படி இப்போ? அப்ப நீயே சொல்லிட்டே இப்போ கிழிஞ்சல்ல ரஜதந்திர ஞானமானது இதுதான் பாதிதம், அதனால அது அயதார்த்தம் அப்படின்னு சொன்னியோ இல்லையோ? இப்ப அதை கேட்கிற, அது எப்படி அப்படின்னா அயதார்த்தமானது யதார்த்தமா எப்படி மாறுது அப்படின்னா, சுப்தவ் ரூபியம், கிழிஞ்சல்ல ரூபியம் தெரிகிறது, இது என்ன பண்றது, ரூபகப்படுத்தப்படுறது வெள்ளி அப்படின்னு தெரிகிறது, அதுவும் உண்மையாக இருக்கட்டும். பிரபாம்ப, பிரபா சூரிய கிரணம், அம்பக ஜலம், அதுல காணல் நீர், அது கூட ஜலம், அதுவும் சத்தியமா இருக்கட்டும். அந்த மாதிரி ஸ்வாப்னம், சொப்ன பதார்த்தங்கள், சொப்னத்துல நம்ம பாக்குறோமே அது கூட அப்படி சத்திய வஸ்து, அதுவும் உண்மையா இருக்கட்டும். எப்படி? அதுக்கு பிரமாணம் என்ன? ஸ்ருதி நய வசதாக, வேதம் தான். வேதம் சொல்லெடுத்து, ஸ்ருதி சொல்லெடுத்து, நியாயம் யுக்தி இருக்கு இப்போ, அல்லது யுக்தியோட சேர்ந்த ஸ்ருதியோட சேர்ந்த யுக்தி, யுக்தியோட சேர்ந்த ஸ்ருதி. அதனால வேதசாஸ்திர அவிரோதியான தர்க்கம் அதோடு சேர்ந்தது அது. அதனால சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் எம்பிரமான் சிருஷ்டித்தான்னு ஸ்ருதியை சொல்லிவிடுச்சு. அதனால அந்த பிரகரணம், சுவாப்ன பதார்த்த பிரகரணம், அது பகவானே பண்றதாக ஸ்ருதி சொல்றது. அதனால அது சத்தியம்தான். அந்த மாதிரி பஞ்சீகரண பிரக்கிரியினால இந்த கிழிஞ்சல்ல ரஜத ஞானம், அத மாதிரி காணல் நீர், அதே மாதிரி சுவாப்ன பதார்த்தங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும். அதுக்கெல்லாம் உதாரணம் தான் சோமலத்தை, புதிகலத்தை, அதெல்லாம் சொல்லிட்டோம். சரி, இப்போ பிரமை அப்ரம பிரமை பிரமை இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னாக்க, எது யோக்கியமா இருக்கும், ஒரு வஸ்துவை நம்ம பண்ணணும், அந்த வஸ்துவை பண்றதுக்கு தகுதி வாய்ந்ததா இருந்தது, யோக்கியம் தகுதி வாய்ந்ததா இருந்தது, சமர்த்தமா இருந்தது அப்படின்னாக்கா அது யதார்த்தம், அது பிரமாத்மகம் ஞானம். அதே அயோக்கியம், நம்ம ஆசைப்படணும், அதை பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு வஸ்து வந்ததுன்னாக்கா அது அயதார்த்தம். அதனாலதான் ஒரு இதுல கடையில இருக்கக்கூடிய ரதத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு எல்லா காரியமும் பண்ணலாம், பாத்திரங்கள் எல்லாம், அது சக்திக்கு. அதே கிழிஞ்சல்ல வர்ற ரதத்தினால பண்ண முடியாது. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா வேதாக்கிரக வேதாக்கிரகம் தான். வேதத்தை கிரகிக்கப்படல, வேதம் கிரகிக்கப்படாதனால இங்க பிரமை பிரமை இந்த விவாதத்துல சரமாம் சம்பிரதிஷ்டம், சம்பிரதிஷ்டம்னா நிர்ணயம், சரமாம் சம்பிரதிஷ்டம் அந்திமமான நிர்ணயம், இதான் கடைசி நிர்ணயம். என்ன சொன்னாலும் சரி, எந்த சாஸ்திரகாரால இருந்தாலும் சரி, இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். காகத்தை விஷயீகரிக்கிறது. அதனால இந்த மாதிரி கிரமத்துல அத்தியாதி பாசத்துலதான் முடியும். அதனால வேதாக்கிரகத்தை ஏற்றுட்டோம்னாக்க சுவாரஸ்யமா இருக்கும், லாகவமா இருக்கும், எல்லாரும் அங்கீகரிக்கிறதா இருக்கும். அதனால சர்வ ஞானம் யதார்த்தம் அப்படின்றதுதான் சரி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சியம் பிடிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவைக்கு வந்திருக்கு.
नाथैरुक्ता यथार्था विमतमतिरपि न्यायतत्त्वे तदेतत् भाष्येणोक्तं तदत्र व्यवहृतिरुभयी बाधिता बाधिताख्या शुक्तौ रूप्यं प्रभाम्बः श्रुतिनयवशतः स्वाप्नमप्यस्तु सत्यम् योग्या योग्यादि वेदाग्रह्य चरमा गाहते संप्रतिष्ठा कविताचिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।